இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிவிகேல இணைஞ்சிருக்காங்க. அவர் வந்து இந்த முடிவை வந்து தனியாக எடுக்கலையாம். அவரோட 80 மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்கிட்ட ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தி என்ன பண்ணலாம், நம்ம வந்து திமுக கூட கூட்டணி வச்சுக்கலாமா, இல்லை டிவிகே கூட கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80 பேர்கிட்ட முடிவை ஒப்படைச்சிருக்காரு. அந்த 80 பேரில் 72 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பாக டிவிகே கூட தான் வந்து இணையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட விருப்பத்தின் பேரில் ஓபிஎஸ் வந்து இப்போது டிவிகே கூட இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 38 சீட் வேணும் அப்படி எல்லாமே வந்து ஓபிஎஸ் வந்து டிவிகே லீடர் விஜய் கிட்ட கேட்டிருக்கிறதாகவும் இப்போது பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஒரு தற்குறி, விஜய்க்கு வந்து பேச தெரியாது, விஜய்க்கு முக்கியமாக அரசியல் தெரியாது, விஜயே ஒரு தற்குறி, விஜயை நம்பி ஒரு தற்குறி கூட்டமா, விஜய்க்கு வந்து கூகுள் பண்ணி தான் பேச தெரியும், அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து அடுக்கு மொழியில் பேசுகிறதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பார்த்து அவர் படிக்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை விமர்சனங்கள் டிவிகே மேலேயும் டிவிகே லீடர் விஜய் அவங்க மேலேயும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி எல்லாமே வந்துட்டுருக்க இந்த மாதிரி சமயத்தில் கூட எல்லாரும் எதுக்கு படையெடுத்து போய் டிவிகேல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியவே இல்லை. செங்கோட்டையன் இணைஞ்சாங்க, அப்புறம் ரெட்ஃபிக்ஸோட ஃபவுண்டர் ஃபெலிக்ஸ் இணைஞ்சார், அப்புறம் ஓபிஎஸ் இணைகிறாரு, டிடிவி தினகரன் இணைய போகிறாரு, இன்னும் எத்தனை பேரை இணைய போகிறீங்க, அவங்கவுங்க கட்சியை விட்டுட்டு எல்லாரும் டிவிகேல வந்து இணைய போகிறாங்க அப்படின்ற விஷயம் சந்தோஷமாக இருந்தாலும் சில நேரங்களில் முதுகில் குத்துற அரசியல் தலைவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. விஜய் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸுமே வந்து எங்கே பார்த்தாலுமே போயிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள்